அல்ஃபா கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல 4ஆம் வகுப்பு 22ஆம் பாடத்தினுடைய பயிற்சிகள் பார்க்க போறோம். ஆனந்தம் விளையும் பூமியடி. இந்த பாடத்திலிருந்து பயிற்சிகள் படிக்க போறோம். குழந்தைகளே, முதல்ல நம்ம சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? அதை நம்ம படிக்கலாம். இன்னல், இச்சொல்லின் பொருள். இன்னல் அப்படின்னா என்ன மீனிங்? துன்பம், துன்பம், சாரோ, ஓகே, துக்கம், இதெல்லாம் தான் மீனிங். இன்னல் அப்படின்னா துன்பம். இரண்டாவது கேள்வி, கும்மியடி, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கும்மியடி, கும்மி கூட்டல் அடி, கும்மி கூட்டல் அடி, இதான் பிரித்து எழுதணும். மூன்றாவது கேள்வி, ஆனந்தம், இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாய், ஹாப்பி, அதான் அதோட மீனிங். என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல், ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஆனந்தம் அப்படின்னா அப்ப வருத்தம், வருத்தம். நான்காவது கேள்வி, ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். ஒரே ஓசையில முடியாத சொற்கள். ஓகே, ஒரே ஓசையில எதெல்லாம் இல்ல, முடியாத, அதாவது ஒரே ஓசையில் முடியாத சொற்கள் அப்படின்னா எண்டிங், அந்த வேர்டோட எண்டிங் வந்து ஒரே மாதிரி சவுண்டுல இல்ல, எதெல்லாம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க, தேசமடி, பூமியடி, ஒரே மாதிரி இருக்கா? டி, டி. கும்மியடி, கோடி, எண்டிங் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. போற்றிடடி, காத்திடடி, சேமா இருக்கு. ஆனா இந்த நாலாவது ஆன்சர் பாருங்க, போனதடி, போற்றிடவே. ஒண்ணுல டீன்னு முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு வேன் முடியுது. அப்ப இதுதான் ஒரே ஓசையில முடியாத சொற்கள். இததான் நம்ம டிக் பண்ணணும். ஐந்தாவது கேள்வி, கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம். இங்க 4 படங்கள் கொடுத்திருக்காங்க, பாத்தீங்களா? இதுல எது வந்து கும்மி ஆட்டம்? கும்மி ஆட்டம் அப்படின்னா எப்பவுமே பெண்கள் தான் கும்மி அடிச்சு பாடுவாங்க. அப்ப பெண்கள் எல்லாம் வட்டமாக நின்று கொண்டு ஒரு பாட்டு பாடி கைகளை தட்டி நடனம் ஆடுறதுக்கு பேரு தான் கும்மி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல இது இந்த 4வது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் கும்மி ஆட்டம். அடுத்த பயிற்சி, மொழியோடு விளையாடு, லாங்குவேஜ் கேம். ஓகே, என்ன என்ன கேம்னு பார்க்கலாமா? இந்த படத்துல இருக்குது என்னது? கடல், இது விறகு, இது தையல் எந்திரம். சரி, இதுல கடல்ல க, இது மட்டும் ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ரெட் கலர்ல இருக்கிற எல்லா எழுத்தையும் நீங்க எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை கிடைக்கும், ஒரு நியூ வேர்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேர்டு என்ன அப்படின்னு இங்க எழுதணும். இது ஈஸி தானே குழந்தைகளே? நீங்களே உங்க புத்தகத்துல பண்ணலாமா? இங்க க, வி, தை, கவிதை. க, வி, தை, கவிதை. இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க எதுல கவிதை இருக்கு? இந்த கடைசி இது, இந்த பாத்தீங்களா, இதுதான் கவிதை. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, மிளகாய், தட்டு, வைக்கோல். இதை நம்ம என்ன சொல்வோம்? வைக்கோல். மிளகாயில மீ, தட்டுல த, வைக்கோல்ல வை. அப்ப மீ, த, வை, மிதவை. மிதவைனா என்னன்னா, தண்ணி மேல மிதக்கிறதுக்கு எது பயன்படுமோ அது பேர் தான் மிதவை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குட்டி மரக்கட்டையில இருக்கிற ஒரு போட் மாதிரி இருக்குது. இந்த படங்கள்ல எது அப்படி இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் படத்தை பாத்தீங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மிதவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, உரல், தண்ணீர் குடம், விளக்கு. இதுல முதல் எழுத்துக்கள் எடுத்துக்கோங்க. உ, த, வி, உதவி. உதவினா ஹெல்ப் பண்றது. இங்க இருக்கிற படத்துல எது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு? செகண்ட் படம் பாத்தீங்களா, 2வது படம். உ, த, வி, உதவி.
அந்த படத்தோட இதை மேட்ச் பண்ணுங்க. 4வது கேள்வி, மலை, தச்சர், குரங்கு. மலை ம, தச்சர். தச்சர்னா யாரு? கார்பெண்டர். மரத்துல அழகா டேபிள், காட்டு, உட்டன் திங்ஸ் எல்லாம் செய்யறாங்களே, பர்னிச்சர்ஸ் செய்யறாங்கல்ல, அவங்கள நம்ம தச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ம த ஹூ, மதகு. ஸோ மதகு அப்படிங்கிறது இந்த டேம்ல எல்லாம் தண்ணி வெளியில வர்றதுக்கு திறந்து விடுவாங்க இல்லையா, அந்த தண்ணி வெளியில வரும்ல, அந்த இதை நம்ம மதகுன்னு சொல்லுவோம். மதகு வழியாதான் தண்ணி எல்லாம் வெளியில வரும் டேம் ஓபன் பண்ணாங்கன்னா. ஸோ அத மதகு சொல்லுவோம். ம த ஹு, மதகு. இந்த படத்துல இருக்கு பாருங்க, இதான். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லியும் படிக்கணும், எழுதியும் பாருங்க குழந்தைகளே. அடுத்து பயிற்சி பாருங்க. பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை எழுதுக. இப்ப நம்ம படிச்ச இந்த பாடத்துல பாடல் பகுதியை எடுத்துக்கோங்க. ஓகேயா? அந்த பாடல்ல எதெல்லாம் நீங்க ரீட் பண்ணும்போது ஒரே ஓசையில வருது, அதெல்லாம் எடுத்து இங்க எழுதுங்க. இங்க பாருங்க, தேசமடி, பூமியடி, போனதடி, கும்மியடி, காத்திடடி, போற்றிடடி, வாழ்ந்திடடி, எல்லாமே டி டி டின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா, ஒரே ஓசையில. அந்த மாதிரி சொற்களை மட்டும் எடுத்து இந்த பலூன் மேல எழுதியிருக்கோம். நீங்களும் இத பார்த்துட்டு உங்க புக்ல நீங்க பார்க்காம எழுதி பழகுங்க. ஓகேயா குழந்தைகளே? அடுத்த பயிற்சி பொறுத்துக பாருங்க. பாரதம், தேசம், இதை குறிக்கக்கூடிய சொல் இங்க என்ன இருக்கு? நாடு. பாரதம்னாலும் தேசம்னாலும் நாடு, கண்ட்ரி. ரெண்டாவது, ஆனந்தம், சந்தோஷம், ரெண்டுமே ஹாப்பி தான் மீனிங். அதை குறிக்கக்கூடிய சொல் எங்க இருக்கு? மகிழ்ச்சி. மகிழ்ச்சினாலும் ஹாப்பி தான். அப்புறம் பாருங்க, நெஞ்சம், உள்ளம், ரெண்டுமே ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். இங்க அங்க எந்த வேர்ட் கூட மேட்ச் ஆகும்? மனம். அதுவும் ஹார்ட் சொல்ற ஒரு வேர்டு தான், மனம். துன்பம், துயர் அப்படின்னா ரொம்ப சேடா இருக்குது, இல்ல சாரோவா இருக்குது. துன்பம், துயர். இதுக்கு மீனிங் இன்னல். இன்னல். தாய், அம்மா, ரெண்டுமே மதர், அததான் சொல்லுது. இதுக்கு ஈக்குவலான வேர்டு என்னது? அன்னை. அன்னைனாலும் மதர், அதான் மீனிங். ஓகே குழந்தைகளே, இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நீங்க மீண்டும் எழுதி பாருங்க. நன்றி குழந்தைகளே.